மகர சங்கராந்தி அன்று சூரியனை வழிபடுவதன் ஒரு பகுதியாகவே பொங்கல் வைக்கிறோம். புது பானையை கிழக்கு நோக்கி வைத்து அதில் கிழங்குகளுடன் கூடிய மஞ்சள் இலை, இஞ்சி இலை ஆகியவற்றை கட்டி வைக்க வேண்டும். பொங்கல் வைக்க பச்சரிசியை பயன்படுத்த வேண்டும். பொங்கல் பானையில் ஈரமான அரிசி மாவினால் சூரிய சந்திர வடிவங்களை வரைய வேண்டும். பொங்கல் பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல் என்று குரல் எடுத்து மங்கள முழக்கம் இடுவார்கள். பொங்கல் பூஜையை தொடங்குவதற்கு முன்பாக விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். மேலும் சூரியனுக்கு பூஜை செய்ய போகும் இடத்தில் திறந்த வெளியில தான் பண்ணுவோம். அரிசி மாவால் அழகாக கோலமிட்டு கோலத்துக்கு வடக்கு பக்கம் சூரியனையும் தெற்கு பக்கம் சந்திரனையும் வரைந்து வைத்து பூஜை செய்ய வேண்டும். பொங்கல் அன்று சூரிய தேர்கோலம் இடுவது விசேஷம். வீட்டு வாசலில் சூரிய தேர்கோலம் இட முடியாதவர்கள் குறைந்தபட்சம் வீட்டின் பூஜை அறையில் இட்டு வழிபடுவது நல்லது. சூரியனுக்கு தேர் வரையும் போது அது ஒற்றை சக்கரம் உள்ள தேராக வரைய வேண்டும். அதாவது சூரியன் முன்னோக்கிய நகர்வார் என்றும் அவருக்கு பின்னோக்கி செல்லும் வழக்கம் இல்லை என்றும் சொல்வார்கள். சூரியனின் நகர்வை காலச்சக்கரத்தை அடிப்படையாக கொண்டது என்பதால் கடந்து போன காலம் ஒரு நாளும் நமக்கு திரும்ப கிடைக்காது. காலம் பொன் போன்றது என்பதை குறிக்கவே இந்த ஒற்றை தேர் சக்கரம். பொங்கல் பண்டிகை அன்று சூரிய நமஸ்காரம் செய்வதும் ஆதித்ய ஹிருதய பாராயணம் செய்வதும் மிகவும் நல்ல பலனை தரும்.